இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு அவன் பொண்ணு கிடைக்கிறதுக்கு பொண்ணு வீட்டு வாசல்லையே கடையா கிடக்குறாங்க. நீ வாயா, இவனுமோ ஓவரா குதிக்கிறா. இதுக்குதான் நம்ம 2 பேர் மட்டும் வரலான்னு சொன்னோம். எங்க கேட்ட? நீ வா. ஏய், அவங்க வர்ற டைம் ஆயிடுச்சேடா. உங்க அப்பாவும் அம்மாவும் கிளம்பிட்டாங்களான்னு தெரியலையேடா. ஆமா தாத்தா, போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல. அம்மாக்கும் அடிச்சு பாத்துட்டேன், அவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தாத்தா வந்துருவாங்கல்ல, கடைசி நேரத்துல சொதப்பிட மாட்டாங்க. டேய், வந்துட்டாங்கடா. யார தாத்தா? அப்பா அம்மா வந்துட்டாங்களா? அவங்க இல்லடா, இவங்க. தாத்தா இப்ப என்ன பண்றது தாத்தா? வா, சமாளிப்போம். பல சிக்கல்களை தாண்டி தானே இந்த இடத்துக்கே வந்திருக்கோம். இன்னும் கடக்க வேண்டிய தூரம் எவ்வளவோ இருக்கு. அதுக்குள்ள பயந்தா எப்படி? யோசிக்காம வா. சரி தாத்தா. வணக்கமா, வணக்கமா. வாங்க வாங்க. வணக்கம் 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 வணக்கம். வணக்கம். என்ன இவங்க மட்டும் இருக்காங்க? ஏய் கனகா, நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அதெல்லாம் இல்லம்மா, இப்பதான் வந்தோம். சரி, நாங்க வர்றதெல்லாம் இருக்கட்டும். என்ன பெருசும் சிறுசும் மட்டும் தனியா இருக்கீங்க? இந்த அம்மா ரொம்ப கிராஸ் கேள்வி கேக்குமே. முக்கியமா வர வேண்டியவங்களே இந்த பையனோட அப்பாவும் அம்மாவும் தான். அவங்க தானே முன்ன வந்து பேச வேண்டியவங்க. அவங்க யாரும் இங்க வரலையா? இங்க பாருங்க, எங்க பொண்ணு சார்பா பேசுறதுக்கு அப்பா இல்லைனாலும் பொறுப்பா பேசுறதுக்கு அண்ணனும் அண்ணியும் நாங்க வந்திருக்கோம் இல்லங்க. இல்லம்மா, அவங்களுக்கு ஒரு சின்ன வேலை, அதான் எங்களை முன்னாடி போக சொல்லிட்டு உங்க பின்னாடியே வாரேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப வந்துருவாங்கம்மா. இதை விட அப்படி என்னது முக்கியமான வேலை? எனக்கு ஏதோ இந்த பதில் எதுவும் சரியா படலையே. ஒரே விஷயத்துக்கு ஒரே வீட்ல இருந்து தான் வரீங்க. ஒன்னா வராம தனியா விட்டு முன்ன வரேன் பின்ன வரேன்னு சொல்றதெல்லாம் என்ன நடக்குதோ எனக்கு ஒண்ணும் புரியல. ஏய் கனகா, நீ கொஞ்சம் சும்மா இரு. அதான் சின்ன வேலை இருக்குன்னு சொல்றாங்கல்ல, வந்துருவாங்க. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? அப்படியெல்லாம் ஆரம்பத்துல விட்டுறக்கூடாது வினோ. நியாயமா இந்த விசேஷம் எல்லாம் பொண்ணு வீட்டுல வச்சுதான் முறையா நடக்கணும். சரி, இவங்க ஏதோ வசதியானவங்கன்னு நாம கொஞ்சம் இறங்கி வரலான்னு பார்த்தா ஒரேடியா தலைமையில ஏறி உக்காந்துக்கிட்டா எப்படி? எதுக்கு சம்பந்தமே இல்லாம கோவப்பட்டு இருக்க? இத பாரு வினோ, சம்பந்தம் வைக்க போறவங்க கிட்ட சம்பந்தமான விஷயத்த பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உனக்கு எதுவும் தெரியாது, நீ எப்ப பார்த்தாலும் வில்லந்தையாவே இரு. இத பாரு, இதெல்லாம் ஆரம்பத்திலே நம்ம பேசிடணும். நாம இப்படிதான்னு தெரிஞ்சாதான் அடுத்த தடவை இவங்களும் சரியா நடந்துக்குவாங்க. இல்லனா நம்ம ஒண்ணுத்துக்குமே இல்லாதவங்கன்னு மதிக்காமலே போயிடுவாங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஐயா, இவ சொல்றது எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க ஒண்ணு தப்பா பேசலையேம்மா. அவங்க மனசுக்குள்ள உள்ளத சரியா தான் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் உங்களை காக்க வைக்கிறது தப்பு தானேம்மா. அதுக்கு முதல்ல என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஐயோ ஐயா, இருக்கட்டும், பரவாயில்லைங்க ஐயா. சரி வாங்க, நாம அந்த பக்கமா போகலாம். அவங்க இப்ப வந்துருவாங்கம்மா. வாங்க. ஏய் கனகா, ஆரம்பத்திலேயே கட்டைய போட்டு கரைச்சல் கொடுக்கணும்னு பாக்குற. அதுவும் இல்லாம கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைக்கிற உன்னை போய் பேச சொல்லிச்சு பாரு எங்க அம்மா. அவங்கள சொல்லணும். போலாம். எப்பா, போன் பண்ணி சீக்கிரமா வர சொல்லுப்பா. சரி தாத்தா.
இல்லாம எந்திரிச்சு போய் டீயா போடுறா. பிக்கப் பிக்கப் இந்தாங்க. என்ன தம்பி, நீங்க பாட்டுக்கு போறீங்க வரீங்க, போன் எடுத்த பண்றீங்க, திரும்ப வரீங்க போறீங்க, போன பண்றீங்க, எதுவும் நடந்த பாடு இல்லையே. ஆமா, உங்க அம்மா அப்பா எப்பதான் வருவாங்க அதை சொல்லுங்க முதல்ல. கிறிஸ், என்னடா ஆச்சு? போன் எடுக்கல தாத்தா. ஒருவேளை கிட்ட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் போன் எடுக்க மாட்டாங்க. ஏங்க ரெண்டு பேரும் இதத்தான் வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கீங்க. கனகா கொஞ்சம் இரு, அதான் வந்துருவாங்கன்னு சொல்றாங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா தான் இரு. ஏமா வினோதினி, நாம வேணா கொஞ்ச நேரம் அந்த பக்கமா போய் உட்காரலாமா? வந்துருவாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சும்மா இருந்த எப்படி? நமக்கு வேற வாய் நம்ம இருக்கு. எதையாவது ஆரம்பிப்போம்.